Hi students, இந்த வீடியோவில் chapter 6 trigonometry அதோட basic concepts பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபார்முலாஸ் பேசிக்காக எழுதி வச்சுருப்பேன். ஸோ என்னென்னா இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் தேவைப்படும். ஸோ வேறு எந்த ட்ரையாங்கிளும் நம்ம இந்த ரேஷியோஸ் அப்ளை பண்ணி ஃபார்முலா கொண்டு வர முடியாது. ஸோ இங்கே நீங்கள் கற்றுக்க போகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சிருக்கோம். ரைட் ஆங்கிள் டாட் பி ஒன்று இங்கே ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே நான் சிங்கிற இடத்துல நான் ஆங்கிள் தீட்டான்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைப்போடெனஸ். ஸோ ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைப்போடெனஸ். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ எங்கே தீட்டா ரெஸ்ட் ஆகுது, ஸோ ஹைப்போடெனஸோடையும் இன்னொரு சைடோடையும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஆல்ரெடி இந்த சைடு நம்ம ஹைப்போடெனஸ் எழுதிட்டோம். இங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு இல்லையா இந்த சைடு, அதை தான் நம்ம வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஹைப்போடெனஸ் மேப் பண்ணியாச்சு, அட்ஜசன்ட் மேப் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆங்கிள், அந்த தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு தான் ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போடெனஸ். நம்ம தீட்டா எங்கே வச்சுருக்கோமோ அது எங்கே ரெஸ்ட் ஆகுதோ அது அட்ஜசன்ட் சைட். அண்ட் தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட். இந்த மூணுமே கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்முலாஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக ரெண்டு ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணியிருப்பாங்க, சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும், மிச்ச 4 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சைன் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட், அதாவது ஏபி பை ஹைப்போடெனஸ் அதாவது ஏசி, அதுதான் உங்களுக்கு சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. காசுங்கிறது நம்ம ஆல்ரெடி சைனுக்கு ஆப்போசிட் யூஸ் பண்ணிட்டோம், மீதி இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் பிசி, ஹைப்போடெனஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஏசி, பிசி பை ஏசி இல்லைன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். ஸோ எந்த ப்ராப்ளம் அவங்க இந்த மாடல் பேஸ்டாக கொடுத்தாங்கன்னா சைன் தீட்டா கண்டுபிடி இல்லை காட் தீட்டாவை கண்டுபிடின்னா இந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸா இல்லை அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸா இல்லை வேறு எந்த ரேஷியோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆங்கிளில் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். மீதி இருக்கிற 4 ரேஷியோஸ் இந்த சைன் அண்ட் காஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, டான் தீட்டா, காட் தீட்டா. கொசிகன் தீட்டாங்கிறது 1 சைன் தீட்டா. ஸோ 1 நம்ம எழுதணுன்னாலே அது ரெசிப்ரோக்கல். ஸோ சைன் தீட்டா நம்ம இங்கே என்ன எழுதுகிறோமோ அதோடைய ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ்னால் அது ஒரு ரெசிப்ரோக்கல், அப்படி ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட். சீக்கன் தீட்டாங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா, இட் இஸ் 1 காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாக்கு நம்ம அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ்னு இருக்கோம், அதோட ரெசிப்ரோக்கல் ஹைப்போடெனஸ் பை அட்ஜசன்ட். டான் தீட்டாங்கிறது சைன் பை காஸ், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் the whole by cos thetaங்கிறது adjacent by hypotenuse. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ஸ்லேயே நம்மளுக்கு மறுபடியும் இன்னொரு ஃப்ராக்ஷன் தான் ரெசிப்ரோக்கலாக எழுதிப்போம். ஸோ என்னென்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் இன்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல் ஹைப்போடெனஸ் பை adjacent. ஸோ அந்த hypotenuse cancel ஆகிடும்.
மீதி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதுதான் நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். அது எப்படி வந்ததுன்னா sin தீட்டாவோடது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், cos தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரெசிப்ரோகேட் பண்ணால் இந்த டினாமினேட்டர்ஸ் கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதோட டினாமினேட்டரும் இந்த செகண்ட் இதில் இருக்கிற நியூமரேட்டரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதே மாதிரி தான் cot தீட்டாவும் நம்ம கண்டுபிடிப்போம், cos பை sin. இப்போ adjacent by hypotenuse into hypotenuse by opposite. ஏன்னா டினாமினேட்டர்னா ரெசிப்ரோக்கல் எழுதும் இல்லையா. ஸோ ஹைப்போட்டனஸ் கேன்சல் ஆகிடும், மீதி adjacent by opposite. ஸோ நீங்கள் சைன் அண்ட் காஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மிச்சதெல்லாம் ஈஸி. சைனுங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், காசுங்கிறது அட்ஜஸ்ட் பை ஹைப்போட்டனஸ். இந்த ரெசிப்ரோக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்ரோக்கல் ஞாபகம்னா அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணி எழுதிடலாம். ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் கொடுத்துருவாங்க, இங்கே வந்து உங்களுக்கு 30 டிகிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டா கொடுத்துருவாங்க. இல்லை வெறும்னே டீட்டாவை கண்டுபிடினும் இருக்கலாம். இங்கே சைட்ஸ் மெஷர்மெண்ட் வெறும்னே 2 சைடை கூட கொடுக்கலாம். வேறு ஏதாவது தேர்ட் சைடை கண்டுபிடி. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்று அந்த ஆங்கிளில் கொடுத்துட்டு ஒரு 2 சைட்ஸை கொடுத்துட்டு தேர்ட் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லை அது எப்படியோ, பட் ஆனால் ட்ரையாங்கிள் பேஸ்டாக தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதுக்கு பேஸ்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்து டேபிள் வேல்யூஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த டேபிள் வேல்யூஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா 30 டிகிரி, 60 டிகிரி, 0 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி இதுக்கு டிஃபால்ட்டாகவே வேல்யூஸ் சிம்பிளாக இருக்கும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றதுக்கெல்லாமும் இருக்குது, அது உங்களுக்கு அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் போடும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வெறும்னே பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைன் தீட்டாவோட வேல்யூஸு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ பேர் என்னென்னா 30, 60 ஒரு பேர், 0, 90ங்கிறது ஒரு பேர், 45க்கு பேர் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் சைன் தீட்டாக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும்னு சொல்லிட்டு. ஸோ சைன் 30ங்கிறது ஹாஃப், சைன் 60 இஸ் √3/2, sin 0 is 0, sin 90 is 1, sin 45 is 1/√2. என்ன மேம் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம். சைன் அண்ட் காஸ் ஒரு பேர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா சைன் தீட்டாவை நீங்கள் தரவு பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, 30 and 60 ஒரு பேருன்னு சொல்லிட்டேன். இதை அப்படியே இந்த டயகோனல், இங்கே என்ன 1/2னா இந்த டயகோனலில் எழுதணும், இங்கே இருக்கிற இந்த டயகோனலில் எழுதணும், அவ்வளவுதான். ஸோ சைன் நீங்கள் 60 ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா cos 30 ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி sin 30 ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா cos 60 வேல்யூ ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அண்ட் 0, 90 நம்ம பேரண்ட் பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே இருக்கிற டயகோனலாக வேல்யூ இங்கே எழுதிடலாம், அதே மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூவை இங்கே டயகோனலாக எழுதிடலாம், அவ்வளோதான். 45க்கு பேர் இல்லைன்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன். நம்ம இங்கே என்ன வேல்யூ எழுதுகிறோமோ அதே வேல்யூவை அப்படியே எழுதுங்க, முடிஞ்சிடுச்சு. சைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேல்யூஸு, காசுங்கிறது அந்த பேர் மட்டும் மறந்துடக்கூடாது, அதுதான் இங்கே மெயின் திங். பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனோடது ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சது. இப்போ டேன்ன்றது நம்ம என்ன பார்த்துருக்கோம், sin θ by cos θன்னு பார்த்துருக்கோமா. அப்போது 1/2 the whole by √3/2. இங்கே இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, மீதி 1/√3. அதே மாதிரி இங்கே நம்ம வந்து √3/2 the whole by 1/2, 2 கேன்சல் ஆகிடும், மீதி √3. இங்கே 0/1ன்னு வரும், ஆன்சர் 0. 1/0ன்னு வரும், ஆன்சர் நாட் டிஃபைன்ட் ஆர் அன்டிஃபைன்ட். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் போன வீடியோலலாம், 0/4
4 இல்லை 0/-91 இல்லை 0/100 அந்த மாதிரிலாம் வந்து நியூமரேட்டரில் 0வும் டினாமினேட்டரில் வேறு ஏதாவது நம்பர் மைனஸாக இருக்கலாம், ரூட் நம்பராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் 0. டினாமினேட்டில் இதே 0/4ங்கிறது 4/0 இல்லை 91/0 இந்த மாதிரி டினாமினேட்டரில் 0 வந்தாலோ இல்லை 0/0 அந்த மாதிரி வந்தாலும் சரி, ஒன்று டினாமினேட்டரில் 0 இல்லைனா 0/0 ஃபார்மில் வந்தால் நீங்கள் எழுத வேண்டியது நாட் டிஃபைன்டு இல்லைன்னா அன்டிஃபைன்டு. நான் எழுதலாம் இல்லை இன்ஃபினிட்டி. ஸோ மூணுமே ஒரே இது தான். நாட் டிஃபைன்ட் எழுதினாலும் சரி, அன்டிஃபைன்ட் எழுதினாலும் சரி, இன்ஃபினிட்டின்னு எழுதினாலும் சரி. ஸோ டினாமினேட்டரில் 0 வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இங்கே வந்து 1/√2 the whole by 1/√2. ஸோ √2 கேன்சல் ஆகிட்டு மீதி 1. கொசிக்கின் தீட்டா எதோட ரெசிப்ரோக்கல் பார்த்துருக்கோம்? சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஸோ சைன் தீட்டா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதுங்க. 2/1 இருக்கும். ஸோ 2, இது 2/√3. இங்கே 1/0ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நாட் டிஃபைன்டு. ஸோ 1/1 1 வந்துடும். இங்கே √2. செகண்ட் தீட்டான்றது காஸோட ரெசிப்ரோக்கல். இல்லைன்னா இதே பேர் தான் வந்து உங்களுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எப்படி இங்கே சைன் அண்ட் காஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே நீங்கள் அப்படியே வேல்யூ எடுத்து எழுதலாம். இங்கே இந்த ஆப்போசிட் பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் நாட் டிஃபைன்டு. இங்கே அதே வேல்யூ இங்கே எப்படி பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். tan அண்ட் காட்ன்றது 2 ரெசிப்ரோக்கல். அப்படியே எழுதணும். √3 1/√3. இங்கே 1/0ன்னு வரும். ஸோ அப்போ நாட் டிஃபைன்டு. இங்கே எழுதும்போது 1/1/0ன்னு வரும். டினாமினேட்டர் மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போது 0 × 1 0/1ன்னு வரும். நியூமரேட்டரில் தான் 0 இருக்குது. ஸோ 0. இங்கே ஆல்ரெடி 1 தான் ஆன்சர் 1. ஸோ இந்த பேர் 30 60 0 90 ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 தனியாக. சைனோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சைன் அண்ட் காஸ் அப்படியே இந்த கிராஸ் டயகோனல் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மீதி எல்லாத்துக்கும் இந்த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் ஞாபகம் வச்சிங்கன்னா அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதிடலாம். அவ்வளோதான் டேபிள் வேல்யூஸ். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ எப்படி நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் பார்த்தோமோ இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரினாலே நம்மளுக்கு 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சைன் ஆஃப் 90 - θ அப்படின்னா காஸ் தீட்டா. நிறைய இடத்துல சைன் அண்ட் காஸ் ரிலேட்டடாக வரும். காஸ்னால் அது அப்படியே நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், சைன் ஆஃப் 90 - θ காஸ்ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ காஸ் ஆஃப் 90 - θங்கிறது சைன் தீட்டா. சீக்கண்ட் ஆஃப் 90 - θங்கிறது நம்ம அந்த டேபிள் வேல்யூஸ் பேர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கேயும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்லேயும். அவ்வளோதான். கொசீக்கண்ட் ஆஃப் 90 - θங்கிறது சீக்கண்ட் தீட்டா. tan அண்ட் காட் இங்கேயும் ரிலேட்டடாக பார்த்தோம். இங்கேயும் அதே தான். tan ஆஃப் 90 - θ காட் தீட்டா, cot of 90 - θ tan θ. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நம்ம எப்படி a + b² a - b² அந்த மாதிரி நம்ம ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோமோ அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. 3 ஐடென்டிட்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் sin² θ + cos² θ = 1. 1 + tan² θ = secant² θ. 1 + cot² θ = cosecant² θ. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சைன் அண்ட் காஸ் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இன்னொன்று tan அண்ட் காட்டும் 1 கூட ப்ளஸில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 + tan², 1 + cot².
ஏன்னா இந்த 2 பேரும் உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ 1 + tan ஸ்கொயர்ன்றது சீக்கண்ட் ஸ்கொயர் டிஎஸ்ன்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 TS 1 CC. ஸோ 1 + cot ஸ்கொயர் = cosecant ஸ்கொயர் தீட்டா. சப்போஸ் நம்ம இங்கே இதில் சைன் ஸ்கொயர் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயரை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா = 1 - cos ஸ்கொயர் தீட்டா. இல்லை காஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 - sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் வச்சுட்டு மீதி சைன் ஸ்கொயரை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும். அதே மாதிரி இந்த ரிலேஷனில் tan ஸ்கொயர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா - 1. இந்த ரிலேஷனில் காட் ஸ்கொயர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டா = கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. சைனுக்கும் காஸ்க்கும் தான் 1 - வரும், இங்கே நம்ம எழுதியிருக்கணும். மிச்சம் 4த்துக்கு வந்து -1 வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேசிக்காக இந்த 3 ஃபார்முலாஸை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா எதாவது கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மிச்ச டேர்ம்ஸை ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இது பேஸ்டாக இந்த கான்செப்ட்ஸ் பேஸ்டாக இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.